தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் ஒரு சில படங்கள் நம்மளால இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படத்தோட தாக்கம் நம்மளோட மனசை விட்டு நீங்காம இருக்கும். குறிப்பா சொல்ல போனா நமக்கு பிடிச்ச நடிகர்கள் நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த படத்தை டிவியில எத்தனை வாட்டி போட்டாலும் சலிக்காம திரும்ப திரும்ப நம்ம பார்ப்போம். அந்த வகையில கடந்த 2002ஆம் ஆண்டுல வெளியான திரைப்படம் தான் உன்னை நினைத்து. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தை இப்போ வரைக்குமே அடிக்கடி டிவியில போடுறாங்க. அதை எப்ப பார்த்தாலுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முதல்ல இந்த படத்துல வேற ஒரு நடிகர் தான் நடிக்க இருந்துச்சு. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சூர்யாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த படம் சூர்யா நடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துல முதல்ல நடிக்க இருந்த நடிகர், அதாவது நடிச்ச நடிகர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதுக்காக அந்த நடிகர் இந்த படத்துல இருந்து போனாருன்னு இயக்குனர் விக்ரமன் சமீபத்துல தெரிவிச்சிருந்தாரு. விக்ரமனோட படங்கள் எல்லாமே தனித்துவமா இருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பங்களோட சேர்ந்து பாக்குற மாதிரியான படங்களை எடுப்பாருன்னே சொல்லலாம். விக்ரமன் இயக்கிய சூரிய வம்சம், பூவே உனக்காக, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தை போல, உன்னை நினைத்து, பிரியமான தோழி உள்ளிட்ட படங்கள் இப்ப பார்த்தாலும் அவ்வளோ பிடிக்கும். அதுல உன்னை நினைத்து படத்தோட கதை ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உன்னை நினைத்து படத்துல சூர்யா, ஸ்னேகா, லைலா, ரமேஷ் கண்ணா, டெல்லி கணேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, சூர்யா நிதி நெருக்கடி காரணமா தன்னோட சொந்த லாட்ஜ்லயே வேலை பார்ப்பாரு. அதாவது அந்த லாட்ஜ்ல குத்தகைக்கு விட்டுட்டு அங்கேயே வேலை பார்ப்பாரு. அப்போ லாட்ஜோட புதிய மேனேஜரும் அவங்களோட குடும்பமும் லாட்ஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மேனேஜரோட பொண்ணு தான் ஸ்னேகா. ஸ்னேகாவுக்கு சூர்யாவோட கேரக்டர் பிடிச்சி போனதுனால லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனா சூர்யா லவ் பண்ண மாட்டாரு. ஏன்னு கேட்கும் போது ஸ்னேகா கிட்ட தன்னோட கடந்த கால காதலை பத்தி சொல்லுவாரு. அந்த பிளாஷ்பேக்ல லைலாவோட குடும்பம் தான் இப்போ ஸ்னேகா இருக்கிற வீட்டுல இருந்திருப்பாங்க. லைலாவோட ஃபேமிலிக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு சூர்யா. அது மட்டும் இல்லாம பண உதவியும் செஞ்சு கொடுப்பாரு. அதே நேரத்துல லைலாவும் சூர்யாவும் காதலிப்பாங்க. இது அவங்களோட வீட்டுக்குமே தெரியும். ஆனா ஒரு சமயத்துல சூர்யாவோட நண்பர் செல்வா லைலாவை விரும்புவாரு. செல்வா பணக்காரன்னு தெரிஞ்ச உடனேயே செல்வாவுக்கு லைலாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு லைலாவோட அப்பா முடிவு பண்ணிடுவாரு. அதுக்கு லைலாவும் ஒத்துப்பாங்க. இதுக்கப்புறமா லைலா குடும்பம் செல்வா கூட போயிருவாங்க. ஆனா செல்வா லைலாவுக்கு துரோகம் தான் பண்ண நினைப்பான். இத சூர்யா லைலா கிட்ட சொல்ல நினைக்கும் போது லைலா அதை புரிஞ்சுக்காம அவரை திட்டி அனுப்பிடுவாங்க. இது இவ்வளத்தையும் தான் நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டியிருப்பாங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா ஸ்னேகாவுக்கு சூர்யா மேல இருக்கக்கூடிய லவ் அதிகமா தான் இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு நாள் சூர்யா லைலாவோட அப்பாவை தற்செயலா பாப்பாரு. அப்போ செல்வா அவங்களை ஏமாத்தினது சூர்யாவுக்கு தெரிய வந்துடும். இதுக்கப்புறமாவும் மறுபடியும் லைலா குடும்பத்துக்கு சூர்யா ஹெல்ப் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம லைலாவை மருத்துவ கல்லூரியில சேர்க்கறதுக்காக அந்த லாட்ஜையே வித்து கொடுத்துருவாரு. இதுக்கப்புறமா சூர்யா மறுபடியுமே லைலா கூட போயிடுவாரோ அப்படின்னு நம்மளால நினைக்க தோணும். அதே சமயத்துல லைலாவை சூர்யா கிட்ட காதல சொல்றதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு. ஆனா இந்த டைம்ல ஸ்னேகாவை பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கும். கடைசியா லைலா சூர்யா கிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஆனா லைலாவை சூர்யா நிராகரிச்சிருவாரு. ஏன்னா எனக்காக ஒருத்தி உண்மையா காத்துட்டு இருக்கா, என்ன அவ உண்மையா காதலிக்கிறா. ஏன்னா ஏற்கனவே பணத்துக்காக நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க, எனக்காக அவங்க 5 வருஷமா காத்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு எனக்காக காத்துட்டு இருக்காங்க, அதனால நான் ஸ்னேகா கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவாரு. இதுக்கப்புறமா லைலா கிட்ட சூர்யா சொன்னதுக்கு அப்புறமா ஸ்னேகாவோட கைய சூர்யா பிடிச்சுட்டு போற மாதிரி கதையை காட்டியிருப்பாங்க. சூர்யாவும் ஸ்னேகாவும் சேர்ந்து போறத பாக்குறப்போ நல்லா குட் ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல உள்ள எல்லா பாடல்களுமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி காமெடி காட்சிகளுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல முதல்ல நடிச்சது வேற நடிகர் தான். அந்த நடிகர் தான் தளபதி விஜய். இந்த படத்துல விஜய் நடிக்காம சூர்யா நடிச்சதுக்கான காரணத்தை இயக்குனர் விக்ரமன் சொல்லியிருந்தாரு. என்னன்னா முதல்ல இந்த படத்துல நடிச்சது விஜய் தான். அவரை வச்சு 2 பாடல்களையுமே ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா விஜய்க்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல உடன்பாடு இல்லையா, அதனால கிளைமேக்ஸை மாத்த சொல்லியிருக்காரு விஜய். ஆனா எப்பவுமே விக்ரமன் அவரோட படங்கள்ல அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் எடுப்பேன்னு சொல்லுவாரு. அதாவது விஜயகாந்த் கூட படம் பண்ணிட்டேன், அவரு ஒரு வார்த்தை கூட கேட்கல, அதனால உங்களுக்காக படத்தோட கதையை மாத்த முடியாதுன்னு விக்ரமன் விஜய் கிட்ட சொல்லிட்டாராம். இதனால படத்துல இருந்து விஜய் விலகிட்டாரு. அதுக்கப்புறமா தான் சூர்யா இந்த படத்துக்கு ஒப்பந்தமானாரு. சொல்ல போனா நந்தா படத்துக்கு அப்புறமா சூர்யாவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்ச படம் தான் உன்னை நினைத்து. அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு குடும்ப ரசிகர்களை பெற்று தந்ததும் இந்த படம் தான். சொல்ல போனா விஜய்க்கு எப்படி பூவே உனக்காக படம் அமைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் சூர்யாவுக்கு உன்னை நினைத்து படம் அமைஞ்சது.